பெர்சன்டேஜ்ல மக்கள் தொகை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்களா இப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இது மக்கள் தொகைக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, ஈவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க கூட நம்ம இதே டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1,50,000 ஆண்டுதோறும் மக்கள் தொகை 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கும் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்கட் எல்லாம் இப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டா இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1,50,000 ஆண்டுதோறும் மக்கள் தொகை 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம்பளம் சரி இல்ல ஒரு பொருளுடைய மதிப்பு, அதாவது ஒரு பொருளுடைய மதிப்பு 2020ஆம் ஆண்டு 1,50,000 ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 2% அதிகரித்தால் 2023ஆம் ஆண்டு அதன் மதிப்பு என்ன வரும் கேட்டாலும் சரி, இல்ல கூட்டு வட்டியில, அதாவது ஒரு தொகை 2020ல இன்வெஸ்ட் பண்றாங்க 1,50,000 ஆண்டுதோறும் வட்டி கூட்டு வட்டி 2%, 2023ஆம் ஆண்டு மொத்த தொகை என்னவா இருக்குன்னு கேட்டாலும் சரி ஒரே டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ எடுத்துக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,50,000 1,50,000 பெருக்கல். ஸோ இங்க 2% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. 2% எழுதுவோம், 2 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே போட்டுருக்காங்க. டினாமினேட்டர்ல 100 அப்படியே போட்டாங்க. அதிகரிக்குன்னு சொன்னாங்களா? அதிகரிக்குன்னு சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும், குறையுன்னு சொன்னா மைனஸ் பண்ணி 2க்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரிக்குது 100 + 2 102. ஸோ இங்க 2020ல இருந்து 2023 வரைக்கும் மொத்தமா 3 வருஷம். ஸோ அப்ப 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஒருவேளை இங்க 2 வருஷம் வந்துச்சுன்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கணும், 4 வருஷம் வந்துச்சுன்னா 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ இதை 3 டைம் ரைட் பண்ணா 102 வகுத்தல் 100 × 102 வகுத்தல் 100. ஸோ இதே தான், ஒரு பொருளுடைய மதிப்பு கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ இங்க ஒரு 4 ஜீரோ, இந்த 4 ஜீரோக்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸோ இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 20 வரும். இங்க ஒரு 3 வரும். அதே மாதிரி இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 10 வரும். இங்க 51 வரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 × 102 × 51 வகுத்தல்ல ஒரு 10 இருக்குது. இது அப்படியே பெருக்கணுமா 15,91,812 வரும். ஸோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோமா, இங்க 10 இருக்கு, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 1,59,181 ஒரு பேர் இருப்பாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் 2023ல 1,59,181 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. நகரத்தின் மக்கள் தொகை 2019ஆம் ஆண்டு 8,000 ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரித்தால் 2022ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.